ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா ஸ்பாட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கண்கால ட்ராமாவோட 50வது பார்ட் தான் பார்க்க போறோம். நீங்க என் மேல கோவமா இருந்ததால தான் என்னோட வீட்டுக்கு வரலன்னு நினைச்சேன். நீங்க வராம இருந்ததுக்கு நைம் காரணம்னு நான் நினைக்கலன்னு சொல்றாரு. நீங்க சினிப்பா என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டீங்களா, அதனால நான் உங்க மேல கோவமா தான் இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க அவளை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போகல, அவளோட பிரச்சனையில இருந்து அவளை கூட்டிட்டு போயிருக்கீங்க. உங்களோட இடத்துல நான் இருந்தாலும் அதே தான் பண்ணிருப்பேன். இந்த உலகத்துல யாரையாவது நம்பி என்னோட குழந்தைய விட்டுட்டு போகணும்னா நான் உங்களை நம்பி தான் விட்டு போயிருப்பேன்னு சொல்லுவாங்க. நம்மளோட பொண்ணு, அதாவது உங்களோட பொண்ணு, அவங்க 2 பேருமே உங்களோட பொண்ணு தான். மேராவையும் சினிப்பையும் நான் எப்போதும் பிரிக்க மாட்டேன். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் முடிச்சதும் சினிப்பை காப்பாத்தலாம். மெரியம், இது உங்களோட டர்ன். இந்த இடம் நரகமா மாறிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா? இப்ப நீங்க இந்த இடத்த விட்டு போறதுதான் நல்லதுன்னு சொல்றாரு. அது ரொம்ப டிஃபிகல்ட். லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்க தானே நினைப்பாங்க. கூடிய சீக்கிரம் இங்க நகரத ஒரு கல்லு கூட இருக்க போறதுல சின்னோட அம்மாவை பத்தி நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். ரோசரியோட ஒரு பார்ட் கிடைச்சிருக்கு. அது யாரோடதுன்னு நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் போதும். கொலைசை இறக்கும்போது அவங்க தனியா இல்லைன்னு நம்மளால நிரூபிக்க முடியும்னு சொல்றாரு. சின்னடிக்கு இதை பத்தி ஞாபகம் இருக்க எத்தனை வாய்ப்பு இருக்கு. அவங்கிட்ட கேட்டா சொல்லுவான்னு நினைப்பாங்க. அவன் எப்பவுமே எது சரியோ அதை மட்டும் தான் பண்ணுவான். இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அவன் நல்ல பிள்ளையா வளர்ந்துருக்கான். ஆனாலும் என்ன பண்றது, அவன் கொஞ்சம் சந்தோஷமா இல்ல, அவ்வளவுதானு சொல்றாரு. முதல்ல நம்ம சினிப்பை பார்க்கலாம், அடுத்து மத்த எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சினிப்போட திங்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த பேக்ல வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்பவே நீங்க உங்களோட திங்ஸையும் எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா யூஸ் ஆகும்னு சொல்றாரு. சினிப்பு இதெல்லாம் பாவம்னு சொல்லாத, நான் உன்னை சேர பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு பாட்டு வைக்கலான்னு பாப்பா. சின்னட்ட பார்த்ததுமே சின்னடிங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசத்தாக போலான்னு பாப்பா. வெயிட் பண்ண சினிப்பு, நீ போகாதானே மீரா வான் பண்ணுவா. இரு, நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சின்னட், நீ எப்படி இருக்கன்னு கேப்பா. என்ன எதுவும் கிளியர் ஆகலன்னு சொல்லுவான். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. எனக்கு தெரியும், லெவன்ட்டோட வீட்டுல தங்கறதுக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க போலயே. காலையில நீ தங்கியிருக்கிற இடத்துல இருந்து லெவன்ட் உன்னை கூட்டிட்டு போனாரு. அவரோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னோட அப்பாவை நீ பாத்துருப்ப, சரியா? நீ தங்கியிருக்கிற ரூம்ல சூரிய ஒளி வரல தானே, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் மாத்திருவாங்கன்னு சொல்லுவான். சினிப்புக்கு ஷாக்கிங்கா இருக்கும். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் எனக்குப்பா? என்னோட கோட்டை எரிச்சிட்டேன், சித்தப்பா சொன்னதை நான் கேட்கலன்னு சொல்லுவான். அப்போ உனக்கு பதவி கிடைச்சிச்சான்னு கேப்பா. ஒன்னு பதவி கிடைக்கும், இல்லன்னா என்ன செல்லுக்குள்ள போட்டுருவாங்க. ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா 999 நாள் நான் செல்லுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவான். நீ தோக்க மாட்டா, அப்புறம் நான் இங்க வந்து இங்க உள்ள பொண்ணுங்க எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லுவா. அப்ப எனக்கு பதவி கிடைச்சிச்சுன்னா நீங்க வருவதானே? என்னோட பதவியில உட்காந்ததுக்கு அப்புறம் சித்தப்பாவுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இருக்காது. உனக்காக நான் அந்த பதவியில உட்காரலன்னா மத்தவங்க விருப்பப்பறத நான் செய்யறேன்னா என்னால சுனேடா இருக்க முடியாது தானே? மத்தவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் டிஃப்ரெண்டானவா, அவ்வளவுதானே நினைப்பான். சினிப்புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலன்னு சொல்லுவா. எல்லாத்துலயுமே நல்லது இருக்கும். நீ மிஸ்டர் லெவன்ட்டோட வீட்டுல தங்குறதா உனக்கு பெஸ்டா இருக்கும்னு சொல்லுவான். இது எல்லாமே நீ சொல்ற வார்த்தை கிடையாது, ஆனா அவனோட சித்தப்பா சொல்ற வார்த்தை. அவன்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தேன், அதனால என்னோட விருப்பத்தை நான் அவன்கிட்ட சொன்னேன். நீயா போயிட்டு தான் உன்னோட கொட்டை எரிச்சிருக்க, அவ்வளவுதானு சொல்லுவா. அவங்க விருப்பப்பட்டாங்கன்றதுக்காக நான் இதை பண்ணல, ஆனா எனக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சதோ அதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்லுவான். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நீ என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? சொல்லு, நீ என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா கேப்பா. சரி பாப்பா, ரங்கன மீரா சொல்லுவா. சுனைட், நம்ம 2 பேரும் பேசலாமான்னு கேப்பாரு. கடமையும் நிம்மதியும் என்னோட பதிலா இருக்கட்டும்னு சொல்லிட்டு 11 கிட்ட வாங்கன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போவான். இவர்கள் எக்ஸாம் எழுதுறத பத்தி ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. பாருடா, இது ரொம்ப முக்கியமானது. உங்களோட லெவலை செக் பண்றதுக்காக இந்த எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. எப்ப எத்தனை மணிக்கு போகணும்னு நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நம்ம ஒரு முக்கியமான வேலையை பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கார்டு இல்லாம உங்களால எக்ஸாம் எழுத முடியாது. எல்லா பொண்ணுங்க கிட்டே இதை பத்தி சொல்லிட்டு லாகின் பண்ணி பாஸ்வேர்டு போடணும். நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்பாங்க. ஹாஸ்னாவும் ஹுரசரும் வருவாங்க. 2 பேரும் ஷக்காகி பார்ப்பாங்க. நீங்க 2 பேரும் பொறுமையா என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேக்ல நீ என்ன வச்சுன்னு கேட்பாங்க. என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு விர்கல் டீச்சர் கேள்விப்பட்டாங்க, அதனாலதான் டாக்டரோட கார்டை என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்டை எடுத்து கொடுப்பா. உன்னை கட்டாயப்படுத்தி உனக்கு விருப்பம் இல்லாத பண்ண வைக்க பாக்குறாங்க, நீ ஏமாந்துறாதுன்னு ஹஸ்னா சொல்லுவாங்க. பிறகு இது மாதிரி டிவைஸ் எல்லாம் எடுத்துறாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னல, ஆனா நான் சொல்றதை யார் கேட்கறா? உன்னோட சிச்சுவேஷனை பத்தி யோசின்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். நம்பிக்கை எப்பவுமே சந்தேகப்படக்கூடாது. பெலிவர்ஸ் எப்பவுமே இமாம நம்பணும். உன்னோட அம்மாவுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவாங்க. பிறகு யார் மோட்டல் உலகத்தை நினைச்சு கவலைப்படுறாங்களோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும்னு ஹஸ்னா சொல்லுவாங்க. சின்ன, நீ மேல கோவமா இருக்கியா? சினிப்ப இங்கிருந்து கூட்டிட்டு போறதை தவிர்த்து நீ எனக்கு வேற எந்த ஒரு சாய்ஸே கொடுக்கல. உன்னாலே இது எல்லாத்துல இருந்து சர்வைவ் ஆக முடியல, அப்புறம் எப்படி ஒரு பொண்ணால இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியும்? ஏற்கனவே அவன் மொத்தமா டயர்ட் ஆகிட்டா. நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்பாரு. நீங்க பண்ணது சரிதான சொல்லுவான். அவன்ட்டுக்கு நம்பிக்கை இருக்காது. உண்மையாவே நீ அப்படித்தான் நினைக்கிறியான்னு கேட்பாரு. ஒரு விதத்துல நீங்க பண்ணது சரி, இன்னொரு விதத்துல நீங்க பண்ணது தப்பு. நான் என்னை பத்தி யோசிக்கல, நீங்க என்ன பத்தி யோசிச்சிருக்கீங்க. சினிப்பா அவளை பத்தி யோசிக்கல, நீங்க அவளை பத்தி யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவான். என்ன, நீ உன்னை பத்தி யோசிக்கிறது இல்ல, அதனால தானே சொல்லுவாரு. நீங்க என்னோட அப்பா மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லுவான். சொன்ன, நானும் ஒரு அப்பா தானே சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் நான் அப்பா ஆனதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கானா, ஏன்னா என்னோட அப்பா சொன்ன எதுவும் எனக்கு புரியலன்னு
என்ன சொல்லுவான். உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, உனக்கு ஞாபகப்படுத்துறதுல விருப்பம் இல்லையா, அதனாலதான் உனக்கு ஞாபகம் வரலையா, இல்லைன்னா நீ பயப்படுற ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் வந்துரும்னு நீ பயப்படுறியான்னு கேட்பாரு. இதை பத்தி நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பான். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்னு சொல்லுவாரு. அப்ப வெறுமையா இருக்கிறது கூட ஒரு ஃபீலிங்ஸான்னு கேட்பான். மேபி இது ஒரு கிரேட்டான ஃபீலிங்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. மேபி வெறுமையா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கிறதான வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் அதை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும், அப்பதான் என்னோட சித்தப்பாவோட எதிரியா என்னால ஆக முடியும்னு சொல்லுவான். நீ என்ன சொல்ற, இது ரெண்டும் ஒன்னான்னு கேட்பாரு. இதை பத்தி நான் உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, ரெண்டு பேர் சொல்றதுல யார் சொல்றது சரின்னு நிரூபிக்கிறதுக்கான சண்டை இதுன்னு சொல்லுவான். இந்த சண்டை பதவிக்காகவான்னு கேட்பாரு, உரிமைக்காகன்னு சொல்லுவான். அப்ப யாருக்கு உரிமை கிடைக்குதோ அவங்க அந்த பதவியை எடுத்துக்கலாமான்னு கேட்பாரு. அப்ப எனக்கு அந்த இடம் மட்டும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்பான். இல்ல இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் என்னன்னு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா நான் செல்லுக்குள்ளேயே நிறைய விஷயம் இருக்கணும்னு சொல்லுவான். நீ என்ன சொல்றேன்னு கேட்பாரு. நான் என்னோட சித்தப்பாவுக்கு எதிராக நடந்துக்கிறேன்ல, அதனால என்னோட இதயத்தை சுத்தம் பண்றதுக்காக நான் செல்லுக்குள்ள இருக்கணும்னு சொல்லுவான். சுனேடு ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவாரு. டாக்டர் அப்ப நீங்க ப்ரே பண்ணுங்க, இல்லன்னா எனக்கு குட் லக் சொல்லுங்கன்னு சொல்லுவான். சுனேடு நீ இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் என்னால பின்வாங்க முடியாதுன்னு சொல்லுவான். முடியாதுன்னு சொல்றியா, அதுக்கு என்ன அர்த்தம், நீ உன்னோட சித்தப்பா கிட்ட போயிட்டு நான் என்னோட மைண்டை மாத்திக்கிட்டேன்னு சொல்லு, அப்புறம் இந்த டாபிக் க்ளோஸ் ஆயிடுன்னு சொல்லுவாரு. அப்ப சமாதானமா போற வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றீங்களா? இப்ராஹிம் கனவு காணும்போது நீங்க மட்டும் பக்கத்துல இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பான். சுனைட் நான் உன்னோட நம்பிக்கையை மதிக்காம இல்ல, உன்னோட ஹெல்த்தை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன்னு சொல்லுவாரு. ஹெல்த்தை பத்தி சொல்றீங்களா, நீங்க சொல்றதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலன்னு சொல்லுவான். நீ சொல்றது சரியா, உன்னோட சித்தப்பா சொல்றது சரியான முடிவு பண்ண போறவங்கள நீ நம்புறியான்னு கேட்பாரு. வெளிவரசா முடிவெடுக்க போறாங்க, ஓட்டு போட்டு முடிவெடுக்க போறது இல்லைன்னு சொல்லுவான். அவங்க கத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் நைம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, என்கிட்ட கோவப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லுவா. அந்த அவங்க கிட்ட ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டல, அப்புறம் இதுக்காக நான் திரும்பவும் சத்தியம் பண்ணுவேன்னு கேட்பாரு. அப்ப ரொம்ப கோவப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பா. சரி சொல்லுன்னு கேட்பாரு. அவங்களோட பொண்ணு அந்த டாக்டரும் மெரியமா பாக்குறதுக்காக வந்திருந்தாங்கன்னு சொல்லுவா. டீக்கப்பு தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. நீ என்ன பைத்தியமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, எதுக்காக நீ கதவை திறந்தான்னு கேட்டுட்டு மெரியமா பாக்குறதுக்காக போவாரு. என்னோட பொண்ணு அவளோட அம்மாவை பக்கத்தாக வந்தான்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் வரைக்காம உண்மையை ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் நீங்க இன்னும் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க. நான் பிலிவர்ஸ்க்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டான், ஆனா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு வருவாரு. எனக்கும் பக்கத்துல வராதீங்க, கண்டிப்பா நீங்க ரீக்ரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கையில கத்திய வச்சுட்டு நிப்பாங்க. அவனோட பிடிவாதக்காரத்தனத்தை உடைக்க போறேன்னு சொல்லிட்டு கையை பிடிப்பாரு. கையிலே கீசி விட்டுருவாங்க. இவரெல்லாம் நம்பவே முடியாது. ரத்தத்தை பத்ததுமே ஷாக் ஆயிடுவாரு. மெரியம் மெல்ல ஓடிடுவாங்க. நைம் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு நதீர் உள்ள வருவா. மெரியம் முன்னால என்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. நைம் முதல்ல உட்காருங்கன்னு சொல்லுவா. வெயிட் பண்ண மெரியம், இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவாரு. இந்த நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிறது மன்னிப்பு, இதுல உள்ள சூடு தண்டனை. உங்களோட வார்த்தை இது மாதிரி இருக்கட்டும், இறக்க குணத்தோட நீங்க உண்மையை சொல்லணும். பொய் சொல்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சாரியா செக்ட் உண்மை, இது மூணு பத்தியும் நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்போம். அவங்க எல்லாம் யார் இந்த மூணு கேள்விக்கும் சரியான பதில சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதவி கிடைக்கும். முதல் கேள்வி ஷாரியாவை பத்தின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க வருவாரு. மெரியம் உள்ள வருவாங்க. ஆண்கள் எல்லாருமே இவங்களோட முகத்தை பார்க்க கூடாதுன்னு தலையை குனிச்சுக்குவாங்க. பெரியவர்கள் என்ன கூப்பிட்டுவாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. இது எனக்கும் நைமுக்கும் நடுவுல நடந்த கல்யாணத்துக்கான டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு நெருப்புல போட்டுருவாங்க. உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் நைமை டிவோர்ஸ் பண்றதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஷக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நான் நினைக்கிறத நடக்க விட மாட்டீங்க போலியேன்னு சாடி பார்ப்பாரு. நிறைய எப்படி பண்ணுவாங்கன்னா நைம் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இவங்க பாட்டுக்கு போயிட்டு லேடிஸோட உட்காருவாங்க. நான் ஷாரியாவோட சட்டத்தை பத்தி கேள்வி கேட்கலான்னு நினைச்சேன், ஆனா எதிர்பாராத விதமா ஒரு விஷயம் நடந்துச்சு. சோ இந்த கேள்வியவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த லேடியால டிவோர்ஸ் வாங்க முடியுமான்னு கேட்பாங்க. அல்ல நீங்க தான் இவருக்கு இறக்க குணத்தை காட்டணும். கல்யாண வாழ்க்கைன்றது ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னா வளருது. நீ தான் உன்னோட மனைவியை நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருக்கணும், ஆனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கல. ரிலிஜன் படி பார்த்தோம்னா நீ எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல. நான் சொல்றது சரியா? ரெண்டாவது மனைவியை முதல் மனைவி ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் இல்ல. பெரியவங்க இதுல விருப்பம் இல்ல. மனுஷங்களால டிஸ்டர்பன்ஸோட வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் அவரோட எல்லா மனைவிகளையும் சரிசமமா நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. யாராலுமே அல்லாஹ் சொன்ன வார்த்தையை பத்தி தப்பா பேச முடியாது. அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்ததை நம்மளால ஏத்துக்க முடியலன்னு நம்ம சொல்லக்கூடாது. மெரியம் தன்னோட கல்யாண வாழ்க்கையை விட்டுட்டு போறேன்னு சொன்னாலும் முடிவெடுக்க வேண்டிய முழு உரிமையை நைம் கிட்டதான் இருக்கு. நைம் நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்பாரு. நான் என்னோட மனைவி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாரு. மெரியம் கிட்ட கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நைம் நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு கேட்பாங்க. செனப் கணக்கு போட்டுட்டு இருப்பா. நீ எப்போதும் மிஸ்டேக் பண்ண மாட்டேன், இன்னைக்கு நீ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேட்பாரு. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் நீ இங்க தங்க போறதை நினைச்சு கவலையா இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனா இது எல்லாமே உனக்கு பெஸ்டா இருக்குன்னு நீ அப்புறமா புரிஞ்சுக்கன்னு சொல்லுவாரு. நம்ம எல்லாருக்கும் கெட்டதா இருக்கிறது ஒருத்தவங்களுக்கு மட்டும் நல்லதா இருக்காதுன்னு சென்னை என்கிட்ட சொன்னான். முக்கியமா நான் இங்க இருக்கிறதால அங்க உள்ள பொண்ணுங்க யாருக்கும் என்னால உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. அவன் விட்டு கிடையாதுன்னு சொல்லுவாரு. நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேப்பா. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம நமக்காக மட்டும் பிறக்கலன்றதுதான். ஆனா இதை இன்னொரு விதமாவும் சொல்லலாம். நம்மளோட உடம்பு மட்டும்தான் நமக்கும் பக்கத்துல இருக்கும். சோ நீ உன்னை பத்தி யோசிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாரு. நேரமாகிடுச்சு, இப்ப நான் ப்ரே பண்ணணும்னு சொல்லுவா. நீ பிரேயர் மெட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு பாரு. இல்ல என்னோட அம்மா போர்வை பேக்குல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில எடுப்பா. திரும்பவும் இந்த போர்வை
போர்வையா? லெவன்ட் இந்த போர்வையை பார்த்துட்டு மிராவோட போர்வைன்னு என்கிட்ட சொன்னா, இந்த போர்வையை மிரா உங்ககிட்ட கொடுத்தாலான்னு கேட்பாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் பிறந்தப்ப என்னோட அம்மா என்ன இந்த போர்வையில தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவா. நீ என்னடா சொல்ற, இந்த போர்வையா? அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு கேட்பாரு. இதே மாதிரியே என்னோட அம்மா கிட்ட இன்னொரு போர்வை இருந்துச்சு, என் கூட பிறந்த டிவின் குழந்தைக்கு அந்த போர்வையை பொத்தி விட்டாங்க. அந்த குழந்தை இறந்துருச்சு, அதனால அந்த போர்வையும் காணாம போயிடுச்சுன்னு சொல்லுவா. தாத்தாக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். செனிப் நீ போயிட்டு உன்னோட அங்கிள வர சொல்லுன்னு சொல்லுவாரு. சுனைடு உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. ரிலிஜியன் நேரத்தை பொறுத்து இருக்கா இல்ல ரிலிஜியன் உலகத்தை பொறுத்து இருக்கா இல்ல கல்யாண வாழ்க்கையில 2 பேரோட வேல்யூவும் ரொம்ப முக்கியமானது. மிஸ்டர் சாடி, நம்மளோட செக்டர்ல கோதுமை வாங்குறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துறோம்? தங்கத்தை கொடுத்துதான் வாங்குவோம்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க குரான் கோர்ஸ் நடத்துறதாக நிலத்தை வாங்கி எதுக்காக நீங்க பில்டிங் கட்டிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்துக்கும் யாரு காரணமோ அவங்க கிட்ட நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு அஃபான பார்ப்பான். சுனைட் கிரிப்டோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், அதை நான் உங்ககிட்ட சொன்னாலும் உன்னால புரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல எந்த ஒரு தப்பு நடக்க போறதில்ல, இது எல்லாமே லீகல் தானே சொல்லுவான். சரி, இது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் யாரோட துறை கேட்பான். இது எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லுவோம், யாருன்னு கேட்பான். சுனைட் யாரு கேரண்டி கொடுக்குறாங்களோ அவங்களோட பேரை நான் சொல்லக்கூடாது, அதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லுவான். போது நிறுத்த, இதுக்கும் எதிராக யாரும் இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. கவர்மெண்ட் இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து குப்பை எடுக்கிறதாக வருவாங்களே, அவங்க கிட்ட தானே நீ குப்பையை கொடுப்ப. 90 கிலோமீட்டர் நீ தாண்டறதுக்கு நீ வேகமா போய்கிட்டே இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஆனா அந்த 90 கிலோமீட்டருக்கு நீ எப்படி போவ? குதிரையில போவியா, ஒட்டகத்துல போவியா? ரொம்ப வேகமா போற குதிரையில நீ போனீங்கன்னா ஒரு நாள்ல உன்னால போய் சேர முடியும். நம்மளோட ரிலிஜியன் நமக்கு ஈஸியான பாதையை காட்டும் போது நம்மளால அதை ஏத்துக்காம இருக்க முடியாது. ஆனா 90 கிலோமீட்டர் தூரம் 1 மணி நேரத்துல கார்ல போறவங்கள ஃபர்ஸ்டா போறாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோமா? அவர் பண்றது சரியான அவரே கண்டுபிடிக்கட்டும், அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு அவரே கண்டுபிடிக்கட்டும். இதுல விருப்பம் ரொம்ப முக்கியமானது. மனைவியோட விருப்பம் என்னன்றது பேப்பர்ல எழுதப்படல. கல்ச்சர் 1 மணி நேரத்துல 90 கிலோமீட்டர் தூரம் போற காரை உங்ககிட்ட கொடுத்துருக்கு. இவரோட மனைவி இவருக்கு முழு உரிமையை கொடுத்திருக்காங்க தானே. இந்த காலத்துல இந்த டிஃபரன்ஸா யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. 2வது மனைவி வந்தால இவங்க கிட்ட நல்லபடியா நடத்துக்கலனா, இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கலனா, இவங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கான முழு உரிமை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம அந்த காலத்துல நடந்ததை பத்தி பேசலாம். ஒருத்தர் 3 மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலாம். லீகலி இதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிலிவர்ஸ், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். உங்களோட பொண்ணை ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தருக்கு 2வது மனைவியா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? சொல்லுங்க, உங்கள யாராவது ஒருத்தங்க ஒத்துக்கீங்களா? கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னா 2 பேரோட உலகமும் ஒன்னா இருக்கணும். மெரிமோட விருப்பத்தை நீங்க கணக்குல எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவான். எல்லாரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப உங்களுக்கு என்னாச்சு, ஏன் நீங்க டல்லா இருக்கீங்கன்னு கேட்பாரு. மெராவோட உண்மையான அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாரு. அப்போ உனக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரியுமான்னு கேட்பாங்க. அப்பா, எனக்கு ரீசெண்டா தான் இதை பத்தி தெரியும், பெஸ்டிக்கு முன்னாடியே தெரியும், அவதான் இவங்க 2 பேரும் இங்க வர வச்சான்னு சொல்லுவாரு. பாரு, பெஸ்டி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு நீ பாத்தியான்னு கேட்பாங்க. சரிப்பா, உங்களுக்கு இதை பத்தி எப்படி தெரியும்னு கேட்பாரு. செனிப்போட ஃபேமஸான பொருளை பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும்ல, அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க. சரிப்பா, செனிப்க்கு இதை பத்தி தெரியுமான்னு கேட்பாரு. இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா, நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அவகிட்ட நீங்க சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா குறிப்பா அவகிட்ட சொல்ல மாட்டான். ஆனா நான் நானா இல்லைன்னா என்ன பண்றது? அப்ப நான் அவகிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு முன்னாடி அவங்கள உட்கார வச்சு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்பா, இதை நீங்க சிம்பிள்னு நினைக்கிறீங்களா? என்னால எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? மரியம், மீரா உங்களோட பொண்ணுன்னு அவங்க கிட்ட சொல்றதா இல்ல உங்களோட பொண்ணை கடத்தினதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? நான் மட்டும் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னா என்னோட பொண்ணை கூட்டிட்டு அவங்க உடனே இங்கிருந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாரு. அப்ப நான் சீக்கிரமா சாகணும்னு எனக்காக நீ ப்ரே பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்பா, இதே மாதிரி நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்கன்னு சொல்லுவாரு. லெவன்ட்ரி என்ன பண்ணுன்னு நினைக்கிற? ஒருவேளை நான் உண்மையை சொல்லிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பாங்க. ஒருவேளை செனிப்பு இங்க தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டானா மெரியமா அவளை பாக்குறதுக்காக இங்க வந்துருவாங்க. அப்புறம் நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லுவாரு. செனிப்பு இங்க தங்கறதுக்கு ஒத்துக்குவானு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, அவ ஏற்கனவே வாழ்ந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாரு. வீடுன்றது நீ பிறந்து வளர்ற இடம் மட்டும் கிடையாது. நீ எப்பவுமே இங்கிருந்து ஓடி போக கூடாதுன்னு நினைக்கிற இடமா தான் வீடு இருக்கணும். ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அவ இங்கிருந்து ஓடி போயிடுவான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. அப்பா, அவ எல்லாத்துக்கும் பழகிடுவா, மனுஷங்க எல்லாத்துக்கும் பழகிதான் ஆகணும்னு சொல்லுவாரு. இப்ப சாடி சுனைட் 2 பேரும் பதில் சொல்லி முடிச்சிட்டாங்க. அல்லாதான் இவங்க 2 பேருக்கும் நல்லது செய்யணும். நேரம் தான் கிரேட்டான கிஃப்ட்னு சுனைட் நம்ம கிட்ட சொன்னான். நம்மளால நேரத்துக்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நாம எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும். கல்யாண வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற பிரச்சனையில இருந்து அல்லாஹ் எப்பவுமே நம்மள பாதுகாப்பாரு. அல்லாஹ் நைமுக்கு கொடுத்த உரிமையை நம்மளால அவர்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. ஒரு மரத்தோட வேர் பலமா இல்லைன்னா அதோட கிளைகளை நம்மளால பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாடிக்கு நேரா கையை நீட்டுவாங்க. அதிகப்படியான பெருந்தன்மையும் அதிகப்படியான மன்னிக்கிற குணமும் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரோசரி எடுத்துட்டு வருவாரு. இந்த முறை ஜெயிச்சது சாடியா. அடுத்து நான் செக்ட பத்தின கேள்வி கேட்கிறேன். ஹோட்டல்ஸ்க்கு என்ன தேவைப்படும்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இதுக்கான பதிலா நாளைக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க 3 பேர் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சாடி பேசுவாரு. என்னோட முடிவு என்னன்னா, நைம் விருப்பப்பட்டதான் நடக்க போகுது. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கை நீடிக்கும். என்னதான் மெரியம் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் அவங்களோட வார்த்தை மொத்தமா சம்பளாகிடுச்சு. சோ மிஸ்ஸஸ் மெரியம்க்கு இதுக்கான தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவாரு. எல்லாருமே ஷாக்காகி பார்ப்பாங்க. சுனடிக்கு இதனால கோவம் வரும். நைமால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது.
மெரியம் இதெல்லாம் கண்டு துளியால கூட பயப்பட மாட்டாங்க. எப்போதும் போல போல்டா நின்னுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்ல மெரியம் தனியா உட்காந்துருப்பாங்க. நைம் இவங்க கிட்ட பேசத்தாக வருவாரு. மெரியம் நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துதாகணுமா, எல்லாருக்கும் இதை பத்தி தெரிஞ்சிச்சு, நம்மளோட சொந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு கூட இதை பத்தி தெரிஞ்சிச்சு. அதனால இப்ப நம்ம திரும்பி போறதுக்கு நமக்குன்னு ஒரு இடம் இல்ல. நம்மள இது மாதிரி இடத்துல நிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஆரம்பத்துல இங்க வந்ததுக்கும் இப்ப நம்ம இருக்கிற சுச்சுவேஷனையும் நீயே பாரு. நான் என்னோட ஒய்ஃப் கிட்ட திருட மாதிரி பேசிட்டு இருக்கேன். வெளில இருக்கிற காவலாளி பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் என்னால உள்ள வர முடியும். என்னோட பொண்ணு வேற ஒருத்தரோட வீட்டுல இருக்கா. அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு சுத்தி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு முட்டி போட்டுட்டு பேசுவாரு. என்னோட கௌரவத்தையும் என்னோட குடும்பத்தையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். உன்னோட முடிய கட் பண்ணுவாங்களா பண்ணா பண்ணட்டும். என்னோட பொண்ணுக்காக என்ன ஜெயில போடுவாங்களா போட்டா போடட்டும். என்னோட பொண்ணையும் என்னோட மனைவியையும் நான் இப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்கிட்ட இருந்து என்னோட நம்பிக்கையை யாராலையும் பறிக்க முடியாது. அல்லாதான் கிரேட்டானவர் எப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. விட்டு கொடுக்கறவங்களா எப்பவும் இருக்காதுன்னு நான் எத்தனை முறை அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் அவனோட சித்தப்பாக்கு எதிராக நடந்துகிட்டான். அதனால என்னாச்சுன்னு பாத்தியா, அவனே அழிச்சுக்கிட்டான். அவன் ஒரு முட்டாள்னு சொல்றாரு. முதல் முறை அவன் உங்களுக்கு முன்னாடி முட்டி போட்டு நின்னா, ரெண்டாவது முறை உங்களுக்கு முன்னாடி அவன் உட்காருவான். அவனால நீங்க உங்களோட மூட கெடுத்துக்காதீங்க. நம்ம ரொம்ப வருஷமா பொறுமையா இருந்துட்டோம். இப்ப அவன் அனுபவிக்கட்டும்னு சொல்லுவாங்க. அப்ப 999 நாள் அடைஞ்சு கிடந்து அவன் வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேப்பா. ஹஸ்னாக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். ஃபேஸா உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாங்க. வேணா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்பா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. சுனேட் இந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். 3 வருஷம் அவன் உள்ளுக்குள்ளேயே இருந்தானா கண்டிப்பா அவன் பைத்தியமாயிடுவான்னு சொல்லுவா. பாருடா, எங்களுக்கு இதை பத்தி தெரியும். ஆனா நீ இப்படி எல்லாம் பேசணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லுவாரு. அப்பா நீங்க கோவப்படுங்க, கத்துங்க, ஆனா அவனை மன்னிச்சு விட்டுருங்க. அது மாதிரி எந்த ஒரு உரிமையும் அவனுக்கு இல்லையான்னு கேப்பா. அது மாதிரி எந்த ஒரு வாய்ப்பு இல்ல, அவன் தண்டனை அனுபவிக்கிட்டும். ஃபேஸா போது நிறுத்துன்னு சொல்லுவாங்க. பாருடா, இன்னொரு முறை நீ அவனோட பேரை சொன்னா அவன் கூட சேர்த்து உன்னையும் நான் அடைச்சு வச்சிருவேன். அப்ப 999 நாள் நீ சுனேட் கூடவே இருக்கலாம்னு சொல்லுவாரு. இவரு செஞ்சாலும் செய்வாருன்னு ஃபேஸாவுக்கு நல்லாவே தெரியும். சரிப்பா, இதுக்கப்புறம் நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லுவா. அப்பா மீராவும் நானும் சினிப்பா பிக்கப் பண்றதுக்காக போறோம். பெஸ்ட் வீட்டுல இல்லைன்னு சொல்லுவாரு. 11 சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை கட்டுவாங்க. அப்பா இது இர்ஃபான் தானே, 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் அவரை பார்த்தேன். அப்ப அவர் நல்லா இருந்தாரு, அதுக்குள்ள இப்படி இறந்தாருன்னு கேட்பாரு. ஆமா இது இர்ஃபான் தான், அவர் நேச்சுரலா இறந்திருக்க மாட்டாருன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பாங்க. அப்ப எப்படி இறந்திருப்பாரு, அவர் சூசைட் பண்ணிட்டாரான்னு கேட்பாரு. அவரை சூசைட் பண்ணிக்க வச்சிருக்காங்க. அவருக்கு கொடுத்த டாஸ்க அவர் சரியா பண்ணல போல, அதனாலதான் அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் யாரு காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்பாரு. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்ன்றது முக்கியம் இல்ல, அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதுதான் முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் நீங்க எங்களுக்காக பண்ண எஃபர்ட் எல்லாத்தையும் நாங்க மறக்கவே மாட்டோம்னு சொல்லுவான். நமக்காக கத்துருக்கிறவங்க எல்லாரையும் வர சொல்லி பெரியவங்களோட கால்ல நம்ம விழ வைக்கணும்னு சொல்லுவாரு. நீங்க கொடுக்குற ஆர்டரை நான் ஏத்துக்கிறேன், ஆனா இதை எப்படி பண்றதுன்னு கேட்பான். நம்ம நல்லது பண்ணோம்னா அல்லாவோட மனசு கண்டிப்பா சாஃப்ட் ஆகும்னு சொல்லுவாரு. அதை எப்படி பண்றதுன்னு கேட்பான். பிளஸிங் மொத்தமும் அல்லா கிட்டதான் இருக்கும். இப்பவும் நம்ம கதவை திறந்து வச்சுட்டு காத்திருக்கணும். அல்லா மட்டும்தான் ஒருத்தானவர், இது மட்டும் தானு நீ என்கிட்ட கேட்டீங்கன்னா சத்தியமா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். உலகத்தோட கதவுகள் அவருக்காக திறக்கப்படும். ஆண்கள் எதை விருப்பப்படுவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த சரியான நேரம் வந்ததும் அல்லாவோட இதயம் கண்டிப்பா சாஃப்ட் ஆகும். மனுஷங்க ரொம்ப ஏழையா இருக்காங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சூப்பு கூட கிடைக்கல, போட்டுக்க ட்ரெஸ்ஸும் கிடைக்கல. இதனால அவங்க திருட ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. சோ நம்மளோட ப்ராஃபிட் என்ன சொன்னாருன்னா, அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை எடுக்கிறதுக்கு முன்னால அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க திருடுறதை தடுக்க சொன்னாரு. இதனால அவங்க நம்ம கிட்ட உள்ள நல்ல குணத்தை பார்த்து அவங்களோட கெட்ட பாதையில இருந்து அவங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் நல்லது பண்றதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாரு. மாஸ்டர் இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்பான். உடனே ஆசீர்வாதம் பண்ணுவாரு. பைசா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பெருசா பண்ண போறாங்கன்னு புரிஞ்சுக்குவா. அத்த முதல்ல அங்க போகும்போது எனக்கு பயமா தான் இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லுவா. 11 ரொம்ப நல்லவரு, அவர் உண்மையில அதிகப்படியான பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், என்னோட அம்மாவும் என் கூட வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவா. ஆனா உன்னோட அம்மாவால அப்படிலாம் வர முடியாது, அது இல்லீகல்னு உனக்கு தெரியும் தானே கேட்பாங்க. அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு கேட்பா. அவங்க நல்லா இருக்காங்க, நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. சரி சுனேட் எப்படி இருக்கா, முதல் பாட்டுல யாரு ஜெயிச்சான்னு கேட்பா. சாடிதான் ஜெயிச்சாருன்னு சொல்லுவோம். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, சுனேட் தான் ஜெயிப்பான்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவா. அவன்கிட்ட செல்லம் நான் கூட அப்படித்தான் நினைச்சேன்னு சொல்லுவாங்க. ஓகே விடுங்க, இன்னும் 2 பாட்டு இருக்கு. சுனேட் கண்டிப்பா சாடியை ஹேண்டில் பண்ணிப்பான். என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கேட்பா. டிவர்ஸ பத்தி கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு டிவர்ஸ் வேணுமான்னு சுனேட் கிட்ட கேட்டதுதான் ஞாபகம் வரும். என்னது டிவர்ஸ பத்தி கேட்டாங்களா, அப்பா அவன் என்ன பதில் சொன்னான்னு கேட்பா. 11 பிராவையும் பார்த்துதான் அங்க பாருன்னு சிக்னல் கொடுப்பாங்க. சினிப் நீ ரெடி ஆகிட்டியா, இன்னைக்கு நம்ம ஷாப்பிங்க போக போறோம்னு சொல்லுவா. நான் என்ன சொல்றேன், நம்ம ஷாப்பிங் பண்றதுக்காக மாலுக்கு போக போறோமான்னு கேட்பா. சினிப் நீ விருப்பப்பட்டினா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லாரு. இதுக்கு முன்னாடி நான் ஷாப்பிங் மாலுக்கு போனதே இல்லைன்னு சொல்லுவா. அவனோட முகத்தை பார்த்தோன்னு வச்சுக்கேன், அவன மனுஷனு கூட நம்மளால சொல்ல முடியாது. அவன் பாட்டுக்கு காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். முதல்ல மெரியம், இப்ப என்னோட பொண்ணு. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அஃபான் எனக்கு துப்பாக்கி கொடுத்துருக்கான்னு சொல்லுவாரு. நைம் உங்க கையில இருக்கிற துப்பாக்கியை விட முக்கியமானது உங்ககிட்ட இருக்கு. அந்த பொண்ணை தத்தெடுத்ததை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே. அவர் இதை நினைச்சு பயப்படலன்னா அந்த பொண்ணோட உண்மையான அப்பா அம்மாவை கண்டுபிடிங்க. நீங்க துப்பாக்கியை பயன்படுத்துறீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா நீங்க பழி வாங்குனீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவா. அப்ப சட்டத்தால அவனுக்கு உதவி பண்ண முடியாது, லாயரை பத்தி அஃபான் என்கிட்ட சொன்னான்னு சொல்லுவாரு. பிறகு மெரியாம பக்கத்துக்காக வந்திருப்பா. அண்ணின்னு ஓடி வந்து ஹக் பண்ணி
நிப்பா. சினிப்பு எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. அவன் நல்லா இருக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பா. நான் பண்ணது ஒருத்த தான், எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். உன்ன மாதிரியே என்ன இங்கிருந்து அனுப்பி விட்டுட்டாங்கன்னா இங்கிருந்து போனா எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. மரியம் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப வரலன்னு உங்களுக்கு தெரியும் தானே கேட்பா. இதுக்கப்புறம் நான் எதை நினைச்சு பயப்பட போறதில்ல, தாராளமா இல்லாத இடத்துல கூட என்னால வாழ முடியும்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த ஆண்களோட கையில தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போற மாதிரி கனவு கண்டேன். அப்புறம் அந்த கனவு பழிச்சிருச்சு. நான் மொத்தமா தனியாகிட்டேன். அப்ப எனக்கு சுமைனா என்னன்னு கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட முடி சீக்கிரமாவே வளர்ந்துரும், நம்மளோட காயமும் சீக்கிரமா ஆறிடும். எல்லா நிலைமையிலயும் நம்ம தெளிவான முடிவெடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவா. ஓகே, இதோட இந்த பாட்டோட இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.